சான்ஸ்கிரிட்லையும் சொல்ல வேண்டியது, இரு மொழிகளையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. நீதிமன்றம் ஆதம விதின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆகம விதியா ஆகம விதியா? ஆகம விதி தான். ஒரு முட்டுக்கட்டையை போட்டதுனால வந்த வேணதான். இல்லை, நீங்கள் தமிழில் நடத்தணும்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அக்கறை இருந்ததுன்னா அது போன்ற ஆராதனைகள்லாம் தமிழில் இருக்கா? தமிழில் இருக்கா? சமஸ்கிருதத்தில் இருக்க ஆராதனைகள்லாம் எனக்கு வேணா ஒரு வீடை கொடு, நல்ல பொண்டாட்டியை கொடு, நல்ல பிள்ளையை கொடு, நல்ல கல்வியை கொடு, நல்ல சொத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, அவ்வளோதான் கேட்க போகிறோம். இதை சொல்லி ஆண்டவனை கை எடுத்து கும்பிட போறோம். அடித்த கொள்ளைய வந்து வெளியே அடிச்ச கொள்ளைய வந்து கொஞ்சம் பங்கு போட்டு தடா ரைட் வெளியே தெரியாம மறைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்டேன். அப்போ இவங்களுக்கும் பிஜேபிக்கும் உள்ள உறவு என்ன? கள்ள உறவு. எங்களுக்கு ஒரு மஸ்ரும் இல்ல. சீமானுக்குன்னா நாங்க பொங்குவோம், பாஜக பதுங்குவோமா? அப்ப இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு? சீமானுன்னா கொந்தளிக்கிறாங்க திமுக காரங்கள, பாஜக பம்பி போயிடுறாங்க. ஏன்னு சொன்னா பாஜக சென்ட்ரல்ல இருக்காங்க. இவங்க அடிக்கிற கொள்ளையில வச்சான்னு சொன்னா டெபிட் முடிஞ்சிடுச்சு. குக்கு செய்தி நேர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சீமான் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. மலேசியா முருகன் கோவிலில் வந்து தமிழில் குடமுழுக்கு நடக்குது, இங்கே மட்டும்தான் ஏன் தமிழில் குடமுழுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி அண்ணன் சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழில் செய்யணுங்கிறது தான், தமிழில் அர்ச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் அர்ச்சகருக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சோம். இந்த பயிலுக என்ன பண்ணிட்டானு நீதிமன்றத்தில் போய் ஒரு தடையானை வாங்கிட்டானுங்க. என்னன்னா இதில் வந்து ஆதம விதிகள் இருக்கான். அந்த ஆதம விதிகள் படி தான் நடக்கணும், ஆதம விதிகளை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜு இந்த மாதிரி சொல்லி ஒரு தடையானை போட்டதுனால தான் இப்போ நமக்கு எல்லா கோயில்லையும் சான்ஸ்கிரிட்டில் தான் இவனுக்கு மந்திரம் ஓதுறானுங்க. புரியுதா? ஆதம விதினா என்ன? புரியாத பாஷையில் பேசுகிறது தான் ஆதம விதியா? இது நீதிபதிகளுக்கு தெரிய வேண்டாமா? தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வர்ற மக்களுக்கு வந்து தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணுங்கிறது தான் முக்கியம். இப்போ என்ன பண்ணுறானுங்க, நம்ம சில கோயில்களில் வந்து இப்போ அதாவது இந்த பார்ப்பனர்கள் பண்டிதங்களா இல்லாத கோயில்களில் வந்து பூசாரியா இல்லாத கோயில்களில் நமக்கு இப்போ தமிழில் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ காளியம்மா, மாரியம்மா, ஐயனார் இந்த கோயில்கள்ல எல்லாம் வந்து தமிழில் தான் நம்ம அர்ச்சனை பண்ணி தமிழில் தான் எல்லாமே பண்ணுறோம். இந்த பாப்பானு இருக்கிறதுல மட்டும்தான் இந்த பிரச்சனையே இஷ்யூ ரெடி ஆகுது. இப்போ ஏற்கனவே வந்து பழனி முருகன் கோயில்ல எல்லாம் வந்து பண்டாரங்கள் தான், தமிழ் பண்டாரங்கள் தான் அந்த காலத்தில் பூசாரியாக இருந்தாங்க. அது இந்த திருமலை நாயக்கர் காலத்தில் ஒரு பாப்பன் வந்து மேனேஜராக இருந்தான், மந்திரியா. அவன் பண்ண வேலை வந்து என்ன பண்ணிவிட்டான், எல்லா கோயில்கள்லேயும் வந்து பாப்பானை வந்து போடு அப்படின்னு பாப்பானை அது இது அர்ச்சகராக நியமிச்சிட்டான். அதுல இருந்து யாரு? திருமலை நாயக்கர் தெலுங்கர் தான். ஸோ அந்த காலத்துல அதை பண்ணி விட்டானுங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 500 ஆண்டு காலமா இப்போ சான்ஸ்கிரிட்ல தான் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. சரியா? நம்மளும் தலையா ஆட்டிக்கிட்டு இருக்கோம். புரியாத பாஷையில அவன் சொல்லுவான்னு தலையா ஆட்டுறோம். இப்போ காலப்போக்கில் என்ன பண்ணியிருக்கான், அந்த சான்ஸ்கிரிட்டை மொழிபெயர்ப்பு பண்ணி அதை தமிழ்லையும் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. பட் எது எப்படி இருந்தாலும் தமிழில் பண்ணணுங்கிறதுல எங்கள் அரசுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. சீமான் சொல்கிறத 100க்கு 100 நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் வந்து இந்த கோர்ட்டில் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளமே வருது. தமிழ்லையும் சொல்கிறோம், சான்ஸ்கிரிட்லையும் சொல்ல வேண்டியது, இரு மொழிகளையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. நீதிமன்றம் ஆதம விதின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆகம விதி தான் ஒரு முட்டுக்கட்டையை போட்டதுனால வந்த வேணதான். இல்லை, நீங்கள் தமிழில் நடத்தணும்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அக்கறை இருந்ததுன்னா அது போன்ற ஆராதனைகள்லாம் தமிழில் இருக்கா? தமிழில் இருக்கா? சமஸ்கிருதத்தில் இருக்க ஆராதனைகள்லாம் திமுக வந்து தமிழ்ல நடத்தணும்னு தமிழ்ல நிறைய இருக்குங்க. அந்த இதுல வந்து எக்கச்சக்கமான இது இருக்கு. தமிழ்ல நிறைய இருக்கு. என்ன இருக்குன்னு கேக்குறேன். நான் அதெல்லாம் படிக்கலையா, நான் படிக்காத ஒண்ணு என்கிட்ட கேட்கறேன். ஆனா தமிழ்ல வந்து அந்த சொல்றாங்களா அப்படி தமிழ் ஒண்ணு இல்ல, சமஸ்கிருதம் இருக்கு, சமஸ்கிருதத்தினுடைய மொழிபெயர்ப்பு இருக்கு.
ஆனா தமிழ்ல வந்து ஆராதனைகள்லாம் இல்ல அப்படின்றாங்க. அது இல்ல இல்ல கேட்கிறேன் நான். இல்ல இல்ல அப்ப ஆராதனைகள் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச பாஷையில நம்ம கும்பிடுவோம். இப்ப வந்து இல்ல அதுக்கு இல்ல, நான் கேட்கறது என்னன்னா, அப்படி இல்லைன்னு சொன்னா தமிழக அரசு தமிழுக்காக முன்னுரிமை கொடுத்து எத்தனை ஆராதனைகளும் தமிழ்ல மொழி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கிறேன். மொழிபெயர்க்கணும்னு இல்ல அவசியமே மொழி இல்ல. இல்லைங்க. நமக்கு தெரிஞ்ச பாஷையில சாமியை கும்பிடுறதுக்கு என்னங்க அந்த பாஷையில சொன்னாதான் ஆகுமா? இல்ல மொழிபெயர்த்து தான் சொல்லணுமா? இறைவா என்னை காப்பாத்து, நான் உன் பிள்ளை, நீ என்ன பாரு, எனக்கு நல்ல வழியை காட்டு, நான் வாழணும் அப்படின்னு இதைத்தானே கேட்க போறோம். வேற என்ன கடவுள்கிட்ட போய் என்ன கேட்க போறோம்? எனக்கு வேணா ஒரு வீடை கொடு, நல்ல பொண்டாட்டியை கொடு, நல்ல பிள்ளைய கொடு, நல்ல கல்வியை கொடு, நல்ல சொத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, அவ்வளவுதான் கேட்க போறோம். இத சொல்லி ஆண்டவனை கை எடுத்து கும்பிட போறோம். நாங்க அடிச்ச கொள்ளைய வந்து வெளியே அடிச்ச கொள்ளைய வந்து கொஞ்சம் பங்கு போட்டு தடா வெளியே தெரியாம மறைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்பீங்க. அப்படி கூட உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இருக்கவங்களை பத்தி நான் குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. நம்பிக்கை இருந்தா இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்பினவங்களுக்கு நாராயணன் தான் துணைம்பாங்க. நாராயணன் துணை இருக்கட்டும், அவங்க நம்பட்டும், நல்லா வாழட்டும். யாரு வேணாம் சொல்லுங்க. உங்களுக்கு கடவுள் பக்தி இல்லையா? எனக்கு கடவுள்ங்கிறது இயற்கை தான் சார் கடவுள். நான் இயற்கையை தான் வணங்குறேன். நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு, அவ்வளவுதான். அதான் எங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு எங்க அண்ணா சொன்னாரு. அதுதான் எனக்கு வேத வாக்கு. அப்படி இப்ப முறைச்சா என்ன அர்த்தம்? முறைச்ச இல்ல, அண்ணாவுடைய பேச்சே வேத வாக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல முருகன் மாநாடு பாஜக சார்பா, இந்து முன்னணி சார்பா நடந்தது. அதுல அண்ணாவையே கொச்சைப்படுத்தி இருக்காங்க. அண்ணாவினுடைய வேத வாக்கா கருதி அண்ணாவினுடைய பிள்ளைகள், அண்ணாவின் மாணவர்கள், அண்ணாவின் வழி வந்த திமுகவினர் என்ன பண்ணுறாங்க? ஒண்ணும் இல்லை, சைலண்ட் மூட்ல தானே இருக்காங்க. நாங்க என்ன பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்ல. பாருங்க, நாங்க வந்து மத கலவரத்தை இந்த தேசத்துல உண்டு. நீங்க மத கலவரம் இல்ல சார், அண்ணாவை பற்றி ஏன் விமர்சனம் பண்ணீங்கன்னு. இப்ப நாங்க பெரியாரை பற்றி ஏன் விமர்சனம் பண்ணீங்க? இப்ப பெரியாரை பத்தியும் அண்ணாவை பத்தியும் பேசுனதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிச்சு அதுல தலையாட்டி பொம்மையில ஆடுக மாதிரி ஒரு 4-5 மந்திரி எக்ஸ் மந்திரிகள் உட்கார்ந்து பெரியாரை பேசிட்டார், அண்ணாவை பேசிட்டாருன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க 100கணக்கான வழக்குகள் அவர் மீது போட தெரிஞ்ச திமுகவால ஏன் பாஜக இந்து முன்னணி சார்பா நடத்தப்பட்ட அந்த மாநாட்டுல அவ்வளவு கேவலமா சித்தரிச்சு காணொலி வெளியிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சாதாரணமான எஃப்ஐஆர் கூட இவங்க போடலன்னு சொன்னா, அப்ப இவங்களுக்கும் பிஜேபிக்கும் உள்ள உறவு என்ன? கள்ள உறவு. எங்களுக்கு ஒரு மஸ்ரும் இல்ல, சீமானுக்குன்னா நாங்க பொங்குவோம், பாஜக பதுங்குவோமா? சார், அண்ணாவினுடைய பேரை வச்சு கட்சி நடத்தக்கூடிய அவங்களுக்குள்ள இது உழைக்கணும். ஏங்க அப்ப நீங்க அண்ணாவை அவங்க கட்சியில அண்ணான்னு வச்சிருக்காங்க, ஓகே. நீங்க விழாவுக்கு நாங்க கலந்துக்கிடலையா? அந்த விழாவுல கலந்துகிட்டது அவங்க எக்ஸ் மந்திரி. முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர்கள், அண்ணா திமுகவுடைய நிறுவனர் அண்ணா இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் அண்ணா. அந்த நிறுவனரை வந்து ஒரு பொது வெளியில கொச்சைப்படுத்துறாங்கன்னு போது நீங்க என்ன பண்ணீங்க? அதுதான் கேள்வி. அது பெரியாரை, அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, பெரியாரை கொச்சைப்படுத்திருக்காங்கன்னா நீங்க அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இதே தானே பெரியாரை சீமான் வந்து எதிர்த்து பேசினாருன்றதுக்காக எத்தனை வழக்கு போட்டீங்க? சீமான் பேசுனது வேற, அங்க நடந்தது வேற. சீமானுக்கும் அதுக்கும் பொருத்தி பார்க்காதீங்க. அப்ப சீமான் பேசுனது தவறு, இவங்க பேசுனது சரின்னு சொல்லுங்க. ரெண்டுமே தவறு. அது சின்ன தவறு, இது பெரிய தவறு. சீமான் பேசுனது மிகப்பெரிய தவறு. அங்க மாநாட்டுல ஒரு செகண்ட் அந்த இது வந்து போனது அது சின்ன தவறு. அவ்வளவுதான், ரெண்டுமே தவறு தான். அது மாநாட்டுல வந்து பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் இந்து முன்னணி சார்பா வெளியிட்ட அந்த காணொலி வந்து சின்ன தவறு. ஆமா. ஆனா சீமான் வந்து பொது மேடைகள்ல சில வார்த்தைகளை பெரியார் சொன்னதையே மேற்கோள் காட்டி பேசுனது பெரிய தவறு. இப்படி முட்டு கொடுக்குது திமுக. ஒண்ணும் கூட நாங்க திமுக முட்டு கொடுக்கல, உண்மையத்தான் பேசுறோம். என்ன உண்மையை பேசுறோம்? அங்க பாஜக சார்பா கலந்துக்கிட்டாங்க, அங்க எதனா மூட்டம்னா நம்மள நட்டுவாங்க. இங்க சீமான் ஒருத்தர் இருக்காரு, யார் கேட்க போறாங்க? தூக்கி அடிப்போம், 10-100 கேஸ போட்டு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு போட்டு இழுப்போம். அதான் உங்களுக்கு எண்ணம். ஆமா, அதான் எண்ணம். சும்மா இருங்கத்தா, நீங்க பாட்டு கதை விட்டுட்டு இருக்காங்க. கதை விடுறதுக்கே வந்து உட்காருவீங்க போல இருக்கு. இல்ல நான் கேக்குறேன், எங்களுக்கு இங்க பாருங்க, ரெண்டுமே தப்பு தான், ரெண்டும் தவறு தான். தவறு செஞ்சுட்டான், அது தவறு செஞ்சா அந்த தவறை மன்னிக்கும் குணம் இருக்கணும். நாங்க மறப்போம், மன்னிப்போம். ஆனா அதை மக்கள் மத்தியில நாங்க எடுத்துரைப்போம். மக்கள் சரியான தீர்ப்பை 26 தேர்தலில் எங்களுக்கு வழங்குவாங்க. அவ்வளவுதான்.
வணங்குவோம் காசு கொடுக்காம இருங்க, உங்களுக்கு ஒரு ஓட்டு கொடுப்போம். என்ன மனமனுக்குறீங்க? சொல்லுங்க சத்தமா பேசுங்க. சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. அவர் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்காரு. இங்க மட்டும்தான் உரிமையெல்லாம் போராடி இது பண்ணணும். அது ஒரு சீமான் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து? இங்கதான் எல்லாத்தையும் போராடி நம்ம வாங்கணும் அப்படின்றாரு. போராடாம என்ன கிடைக்கும்? சமையல் பண்ணாம சாதம் கிடைக்குமா? சமையல் பண்ணாதான் சாதம் கிடைக்கும். சமையல் பண்றதுக்கு அரிசி வேணும், பருப்பு வேணும், எண்ணெய் வேணும், விறகு வேணும், நெருப்பு வேணும். இவ்வளவு இருந்தா தான் பாத்திரம் வேணும், இவ்வளவு வேணும். இதெல்லாம் வேணுங்கிறதுக்கு இதெல்லாம் சம்பாதிக்கணும். இதெல்லாம் சம்பாதிச்சு அதுக்கு விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து சமைச்சு தான் சாப்பிட முடியும். அது மாதிரிதான் போராட்டம். வாழ்க்கைங்கிறது அது ஒரு போராட்டம் தான். போராட்டம் பண்ணாம ஒண்ணுமே நடக்காது. போராட்டம் பண்ணாம அதான் போராட்டத்தை பத்தி தானே கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை நடக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை நடக்குது, இங்க திராவிட ஆட்சியில் நடந்தது. இதுதானே கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அவ்வளவு. இங்க பாருங்க, இந்த பாருங்க, அந்த பாருங்க, இந்த கதை நேரடியா வாங்க, நேரடியா பாருங்க. அந்த கவர்மெண்ட் அது அவங்களுக்கு இந்த ஆதம விதி, கத்திரிக்காய் விதி எல்லாம் அங்க கிடையாது. அங்க இந்த பாப்பாங்க டாமினேஷன் சார். அங்க பாப்பானுடைய டாமினேஷன் மலேசியால கிடையாது. மலேசியா முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய நாடு. அதுல இப்ப முஸ்லிம் நாட்டுல தமிழர்களும் சிங்களவர்களும் தான் இப்ப அதிகமா அங்க குடி இருக்காங்க. சரிங்களா? அங்க சைனீஸ் இப்ப ரொம்ப பெருத்துட்டாங்க. அடுத்து தமிழர்களும் அங்க இருக்காங்க. இந்த தமிழர்கள்ல ஆறுமுகம் பிள்ளைங்கிறவர் தான் அந்த முருகன் கோயில கட்டினவரு. அது யாருன்னா அந்த ஆறுமுகம் பிள்ளை காரைக்குடியை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான். மலேசியால முருகன் கோயில் கட்டினது யாருன்னு சொல்லி சீமான் கேள்வி எப்படி இல்லங்க, திருப்பலங்க. அவர் என்ன அங்க இந்த பாப்பானுக்கு இல்ல, அங்க ஆதம விதி இல்ல. அங்க முருகன் ஒரு சிலையை வச்சு அவங்க கும்பிடுறாங்க, அவ்வளவுதான். அது அவங்க தமிழ்லயும் குடமுழுக்கு செய்வாங்க. அவங்களுக்கு வேணும்னா எந்த பாஷையில வேணாலும் அவங்க சொல்லிக்கொள்வாங்க. அது அந்த நாட்டினுடைய கண்ட்ரோல். நம்ம தமிழ்நாட்டுலதான் ஊன்னாக்க நீதிமன்றத்துக்கு போறோம், ஆதம விதின்னு சொல்லி நிப்பாட்டி போறான் ஐயா. அது ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீரு. நீதிமன்றத்துல ஆதம விதினா என்னடா மயிர் விதின்னு கேட்க வேண்டியதுதானே. அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஆதம விதின்றான். என்ன ஆதம விதி தேவை இருக்கு? சாமி கும்பிடுறதுக்கு சார், சாமிய கும்பிடுறதுக்கு ஆதம விதின்னு ஒண்ணு தேவையா? அதை பாப்பா பொழைக்கிறதுக்காக சொன்னதை எல்லா நீதிபதிகளும் அதை வச்சுக்கிட்டு ஆதம விதி கும்பிடுறதுக்காக ஆகம விதியை பின்பற்றணும்னு சொல்லல, பூசாரிகளா இருக்கணும்னு சொன்னாதான் ஆகம விதிகள்னு சொல்றான். அண்ணன் மாத்துறாரு. நமக்கு RSS பாஜக பிடிக்காதுன்றதுக்காக மாத்தி பேசுறதே ஏத்துக்க முடியாது இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பூசாரியா நாங்க கோயில்ல போய் அனைத்து சாதியினரும் போடும்போது இந்த ஆகம விதியை பின்பற்றி தான் ஆகம விதின்னு சொன்னா அது அந்த சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சிருந்தாதான் அவங்க பூசாரி ஆக முடியும் அப்படின்ற ஒரு செக் அங்க வைக்கிறாங்க. செக் ஏன்னா மற்ற சமூகத்தினர் அந்த சமஸ்கிருதம் அந்த ஆராதனைகள்லாம் கத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு செக் வைக்கிறாங்க. அந்த செக்கை நீங்க என்ன பண்ணணும், அரசு நினைச்சேன்னா ஏதோ ஒரு ஆணையை வெளியிட்டு இமிடியட்டா காலி பண்ணணும். அரசு கையில தான் இருக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு அது கேட்டான் பாப்பார பசங்க கேட்டாங்கன்னா அந்த பாப்பார பசங்க பின்னாடிதான் நீ திமுக ஓடிட்டு இருக்கு. போன வாட்டி பிரசாந்த் கிஷோர்ன்ற ஒரு பீகாரிய பாப்பாரை கொண்டு வந்துதான் நீங்க வெற்றியை பெற்றீங்க. பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் அவன் கூலிக்கு மாரடிச்சான். கிஷோரோட திறமையான எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இதே தமிழ்நாட்டுல இருக்காங்க. சரி கொடுங்க, நாங்க வேலைக்கு எடுத்துக்கிறோம். எங்க வேலைக்கு எடுப்பீங்க? அவன மாதிரி கோடிக்கணக்கு கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு என்ன அள்ளி கொடுப்பீங்க, இங்க கிள்ளி கூட கொடுக்க மாட்டீங்களா? ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி. இது கலைஞர் டிவியினுடைய நிர்வாக இயக்குனர் யாருன்னா ஒரு பாப்பானா இருப்பாரு. சன் டிவியுடைய நிர்வாக இயக்குனர் என்ன யாருன்னா ஒரு பாப்பானா இருப்பாரு. எல்லாமே ஹிந்து ராம் இவங்க குடும்ப உறுப்பினர் அவர் ஆயிட்டாரு. எப்படின்னு சொன்னா தயாநிதி மாறனுடைய மனைவி ஒரு பிராமண பெண்ணு, அவங்க அக்கா மகளை கட்டியிருக்காங்க. எப்படி போது பாருங்க. இவங்க அல்லா இவங்களுடைய பிராமண எதிர்ப்பு பாருங்க. பிராமணன் இவங்க தேவைன்னு போது பிராமணன் தூக்கி சொல்றேன். எதுனா இவங்களுக்கு எதுனா பிரச்சனைன்னு சொன்னா பிராமணன் சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்ல, எதிர்க்கணும் கூடாது, அழிக்கணும்னு சொன்னவரு அவரே என்ன பண்றாரு, ஆகம விதியை பின்பற்றி இதெல்லாம் நடத்துறாரு, யாகம்லாம் நடத்துறாரு. வீட்டுல பிராமணர்கள் கூப்பிட்டு யாகம் பேசக்கூடாது. நாங்க யாரும் யாகம் வீட்டுல பண்ணல. வேணும்னு அந்த பாப்பா பையன் பொய்ய சொன்னான்னு அவனை பிடிச்சி உள்ளதுக்கு போட்டாச்சு.
நீங்களும் இல்ல, இல்ல, பாப்பா பையன் பொய்யே சும்மா சொன்னா அவனை பிடிச்சி அந்த வழக்குல போடல, வேற ஒரு வழக்குல தான் போட்டாங்க. அதை போட்டதுக்கு எதுவுமே நீங்க பேசல, நீங்க அவரை கைது பண்ணல. நீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து இது மாதிரி ஆகம விதிப்படி வந்து யாகம் நடத்தினாரு. அதெல்லாம் யாகம் நடத்தவும் இல்லை. சும்மா நாங்க அன்னைக்கு இருந்து சொல்லிட்டு இருக்கோம். சும்மா திரும்ப திரும்ப யாகம் நடத்தினோம். நாங்க எதுக்கு யாகம் நடத்துறோம்? பார்த்தசாரதி கோயில் அன்னதானம் நடத்தினதுக்கு வீடியோ இருக்கு, காமிக்கிட்டுமா? ஏங்க பார்த்தசாரதி கோயில்ல அதெல்லாம் கோவில்ல போய் அதுவும் சனாதனத்தினுடைய உட்கூறு தானே. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? கோவில்ல அவங்க போய் சாமி கும்பிட போறாங்க, அவங்க வீட்டுல போறாங்க. யாரு? அவர் முதலமைச்சருடைய துணைவியார் போறாங்க. அவங்கள தவிர வேற யாரு போறா அந்த கோவிலுக்கு? நான் கேட்கிறேன், பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அன்னதானம் உதயநிதி ஸ்டாலின் வந்து துவக்கி வச்சாரு. அன்னதானங்க மத்தியான சாப்பாடு தான் எல்லா கோயிலையும் போடுறோம்ல. அதாவது நீங்க அன்னதானம் 3 வேளை இல்ல, வருஷம் முழுக்க போடுங்க. அது நான் வேற வருஷம் முழுக்க அந்த கோயில்ல ஆகம விதிப்படி சனாதனத்தின் உட்கூறின் அடிப்படையில் தான் அன்னதானம் நடக்குது. அதெல்லாம் வந்து இவர் வந்து அதெல்லாம் அன்னதானத்துக்கும் சனாதானத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? என்ன பேசுறீங்க? ஏட்டிக்கு பூட்டியா பேசுறீங்க? மத்தியான சாப்பாடு போடுறது இப்ப திருப்பதியில கூட தான் மத்தியான சாப்பாடு. எல்லா கோவில்கள்லயும் இப்ப HRNCக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோயில்களையும் மதிய உணவுக்கு தரப்படுது இல்ல? மதிய உணவு தராங்க, HRNC கோயில் நிர்வாகம் கொடுக்குது வேறங்க. அப்புறம் எது சனாதனத்தை அழிக்கணும்னு சொன்ன ஒரு நபரு பார்த்தசாரதி கோயில் அவரு சார்பாக எம்எல்ஏ நிதி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து பெருவாரியான மக்களுடைய வாக்க வாங்கி தான் நாங்க ஜெயிச்சு வந்திருக்கோம், ஆட்சி அமைஞ்சிருக்கோம். ஆகையினால நாங்க வந்து இந்து மக்களையும் சரி, கிறிஸ்துவ மக்களையும் சரி, முகமதியர்களையும் சரி, எல்லாருக்கும் எல்லாம் பொதுவானவர்களாகத்தான் நாங்க வாழ. நாங்க வந்து தனிப்பட்ட முறையில் கரெக்ட். எந்த மயிருக்கு அப்போ மேடையில் நின்று முழங்கணும், சனாதனத்தை ஒழிக்க கூடாது, அழிக்கூடாது. ஆமா, செடி அப்படின்னு ஏன் பேசணும்? ஆமா, விசச்செடி தான். 3 மதமும் ஒண்ணுன்னா அதை ஏன் பேசணும்? அதை தானே RSS பாஜக எடுத்துட்டு பில்டப் பண்றான். ஏன் பேசணும்? அத சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க. ஆக இப்ப வந்து பாத்தீங்கன்னா மலேசியால வந்து தமிழ்ல இது பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல அதுக்கு உண்டான முன்னெடுப்பு வந்து இப்பதான். ஏன்னா அந்த சீமான் சும்மா இல்லாம நோண்டிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையும். இப்ப கல் இறக்குனாங்க, இப்ப நாளைக்கு மாடுகளை கூட்டி வச்சு மாநாடு போட நிறைய விஷயங்கள் மாநாடு தூங்குறதுக்கு ரொம்ப அறிவான புத்திசாலி. திமுகவுக்கு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என்ன பண்றாங்க, பெரியார பேசிட்டு 100 வழக்கு கிட்ட போட்டு தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து அந்த வழக்கை கோர்ஸ் கூட போட மாட்டாங்க, ஒரே வழக்கை கூட மாற்ற மாட்டாங்க. ஆனா அந்த கோர்ட்ல போய் ஆஜராகணுமா, இப்படி பண்றது, போலீஸ்காரங்களை விட்டு கேஸ் போட வைக்கிறது, சீமானுக்கு எதிராக எல்லாமே பண்றாங்க. ஆனா அதே இது பாஜக வந்து தீகாவையோ அல்லது பெரியாரையோ அண்ணாவையோ பொது வெளியில அவன் விமர்சனம் பண்ணானா அதெல்லாம் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு? சீமானுன்னா கொந்தளிக்கிறாங்க திமுக காரங்கள, பாஜக பம்பி போயிடுறாங்க. ஏன்னு சொன்னா பாஜக சென்ட்ரல்ல இருக்காங்க, இவங்க அடிக்கிற கொள்ளையில வச்சான்னு சொன்னா டெபிட் முடிஞ்சிருச்சு. சும்மா அந்த வேலையெல்லாம் விடாதீங்க. கொள்ளை என்ன கொள்ளை? மாங்கொல்லையா இல்ல தென்னங்கொல்லையா? என்ன கொள்ளை? கொள்ளை அதை தவிர வேற எதுவுமே தெரியாதாத்தா உங்களுக்கு? இல்ல திமுக வேற என்ன தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க, எதெல்லாம் தெரிஞ்சு இல்ல உங்களை மாதிரி ஆளுகளை தெரியும். இந்த மாதிரி தவறா எங்களை பத்தி பரப்புரை பண்ணக்கூடிய ஆட்களை தெரியும்.